ஒன் பீஸ் அனிமேல வரக்கூடிய ஈமு கேரக்டர் ஓடாவோட பல சஸ்பென்ஸுகளுக்கு மத்தியில் ரசிகர்களை இன்னைக்கு வரைக்கும் தலை சுத்த வைக்கிற சஸ்பென்ஸ் தான் இந்த ஈமு கேரக்டர். யார் இந்த ஈமு சமா? 5 எல்டர்ஸ் கூட பார்த்து பயந்து நடுங்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த கேரக்டரோட பின்னணி என்ன? முதல்ல ஈமுவை பற்றி நமக்கு இது வரைக்கும் என்னென்னலாம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன் பீஸ் யூனிவர்ஸில் இருக்கிற 170 நாடுகள், வேர்ல்ட் கவர்மெண்ட், நேவின்னு எல்லாத்துக்குமே ஒற்றை தலைவராக ஈமு காட்டப்படுறாங்க. யாருமே உட்காராத அந்த வாள்கள் சூழ்ந்த சிம்மாசனத்தில் ஈமு மட்டும்தான் உட்கார்றாங்க. அந்த சீன் முதல்ல காட்டப்பட்டப்போ தான் ஈமு அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அந்த சீனில் ரசிகர்களோட சஸ்பென்ஸ் உச்சத்துக்கு போச்சு. மாரிஜுவாவில் 5 எல்டர்ஸ் இருக்கிற பாஞ்சியா கோட்டையில் இருந்து தான் அவங்க உலக நாடுகளை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. ஆனால் ஈமுன்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க, அவங்க தான் உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தலைமை வகித்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது 5 எல்டர்ஸை தவிர இது வரைக்கும் வேறு யாருக்குமே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் 1120வது எபிசோடில் ஈமுவை பற்றி நெஃப்தாரி கோப்ராவுக்கும் சாபோவுக்கும் தெரிய வருது. அந்த உண்மையை எப்படியாவது லூஃபி கிட்ட கொண்டுட்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சாபோ கிட்ட சத்தியம் வாங்கிட்டு கோப்ரா ஈமு கையால் கொலை செய்யப்படுறாங்க. நிழலில் மறைஞ்சிருந்து உலகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஈமு பற்றி 5 எல்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஈமுவோட கட்டளைப்படி தான் அவங்க இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஈமு கேரக்டருக்கு பின்னாடி நிறைய யூகங்கள் இருக்குது. அப்படி ஒரு யூகம் தான் ஈமு ஒரு ஏலியன் அப்படிங்கிறது. அதாவது ஈமு முதல்ல பூமியை சேர்ந்தவங்களே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு ஒரு தியரி இருக்குது. இந்த தியரி இப்படி ஈமு 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது அந்த வாய்டு 100 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வாய்டு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பூமிக்கு வந்திருக்காங்க. ஈமுங்கிறவங்க பேசிக்காக மரணமே இல்லாத ஒரு இம்மார்டல் பீயிங். ஈமு பூமிக்கு வரும்போது அவங்க டெவில் ஃப்ரூட்ஸையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஈமுவுக்கு டெவில் ஃப்ரூட்ஸை அழிக்கிற சக்தி இருக்கலாம். அதாவது டெவில் ஃப்ரூட்ஸோட சக்தி ஈமு மேலே வேலை செய்யாது, அவங்கள யாராலையுமே தோக்கடிக்க முடியாது. இருந்தாலும் இதில் இந்த ரப்பர் டெவில் ஃப்ரூட் இருக்கு இல்லையா, அதாவது சன்காட் நீக்காவோட டெவில் ஃப்ரூட், இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவருக்கு மட்டும் ஈமுவை எதிர்க்கிற சக்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலேயே அதை எப்படியாவது தன்னோட கைக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு வேர்ல்ட் கவர்மெண்ட் மூலமாக 5 எல்டர்ஸும் ஈமுவும் பல வருஷங்களாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அது எப்படியோ அங்கே சுற்றி இங்கே சுற்றி லூஃபி கைக்கு வந்துடுது. ஏறக்குறைய அந்த நேரத்தில் தான் 100 இயர்ஸ் வாய்ட் பீரியடுக்கு முன்னாடி இருந்த ஏன்ஷியன் கிங்டமை சேர்ந்தவங்களும் இருந்திருக்கணும். அதாவது ஈமு பூமிக்கு வந்த காலகட்டத்தில் அந்த ஏன்ஷியன் கிங்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அபாரமான தொழில்நுட்பம், அதிகாரம், நிர்வாகம்னு எல்லாமே இருந்திருக்கணும். அதாவது அப்போ இருந்த அந்த ஏன்ஷியன் கிங்டமோட தலைவர்கள் அமைதியான சமத்துவமான உலகத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த உலகத்தில் எல்லாருமே சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருந்திருக்கணும். லூஃபி சுதந்திரம் பற்றி பேசுறது மாதிரி வில் ஆஃப் டி உண்மையிலேயே பரிபூரணமான சுதந்திரம் பற்றியதாக கூட இருக்கலாம். அதாவது உலகத்தை வெறுப்பு, ஒடுக்குமுறை இல்லாத சொர்க்கமாக அந்த ஏன்ஷியன் லீடர்ஸ் நடத்தியிருக்கலாம். அதே நேரத்தில் அவங்க உருவாக்கின அந்த அமைதியை பாதுகாக்க சக்தி வாய்ந்த பேரழிவுகரமான ஆயுதங்களையும் அவங்க உருவாக்கி இருக்கணும். இல்லைன்னா அதை உருவாக்குற முயற்சியிலையாவது இருந்திருக்கணும். இந்த நேரத்தில் வேற்று கிரகத்திலிருந்து பூமிக்கு வந்த இந்த ஈமு மற்ற உலகத் தலைவர்கள் எல்லாத்தையும் தன்னோட வலைக்குள்ளே கொண்டுட்டு வந்து ஏன்ஷியன் கிங்ஸ்க்கு எதிராக போர் நடத்தியிருக்கணும். அந்த போரில் டி பரம்பரையை சேர்ந்த எல்லாருமே தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கப்புறமா உலக அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்கலாம். இந்த போரில் ஈமு கையில் இருந்த எல்லா டெவில் ஃப்ரூட்ஸும் உலகம் முழுக்க அங்கே இங்கேன்னு செதறி போயிருக்கணும். இந்த போருக்கு அப்புறமா தன்னோட தவற உணர்ந்த கோப்ராவோட ஆன்செஸ்டர் லில்லி ஈமுவை எப்படி அழிக்கிறது அப்படின்னு போனேகிளஃப் மூலமாக எழுதி வச்சிருக்கணும். அதனாலேயே அதை ஆய்வு செய்கிறது தடை செய்யப்பட்டிருக்கலாம். இது எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராஹேட்க்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் ஈமுவுக்கு எதிராக போராடின ஏன்ஷியன் கிங்ஸை வழி நடத்தினது ஜாய்பாயா கூட இருக்கலாம்னு ஒரு தியரி இருக்குது. அவரும் இதே மாதிரியான ஒரு ஹேட் யூஸ் பண்ணியிருக்கலாம். இதுக்கான குறியீடுகள் இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸில் காட்டப்பட்டிருக்குது. கடைசியாக ஈமுவை சந்திச்ச நெஃப்தாரி கோப்ரா கிட்ட அவங்க லில்லியோட உண்மையான முழு பெயர் பற்றி கேட்பாங்க. அப்படின்னா லில்லி ஒருவேளை 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வாய்ட் செஞ்சுரியில் ஜாய்பாய்க்கு உதவியாக இருந்திருக்கலாம். அவங்க ஈமுவை ஜாய்பாய் தோக்கடிக்க முடியலை அப்படின்னாலும் ஜாய்பாய் மாதிரி சக்தி வாய்ந்த ஒருத்தர் எதிர்காலத்தில் வரும்போது ஈமுவை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியணுங்கிறதுக்காக போனேகிளஃப் மூலமாக ஈமுவை அழிக்கிறதுக்கான வழியை எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். இந்த தியரியில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு ஓடா சஸ்பென்ஸ்லாம் பிரேக் பண்ணத்தான் தெரியும். ஈமுவோட பின்னணி உண்மையிலேயே என்னவா இருக்கும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.